இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு யாவரையும் வாழ்த்துகிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹalleluya. தொடர்ச்சியான கொஞ்சம் கூட்டங்கள், தொண்டையும் சுத்தமா என்ன ஆயிடுச்சு, ஏகப்பட்ட ப்ராப்ளம், எல்லாத்தையும் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய இந்த பிபிஎஸ் ஃபங்க்ஷனுக்கு நிறைய என்ன பண்றாங்க, நிறைய கூப்பிட்டு சும்மா உட்கார வச்சு என்ன பண்றாங்க, நம்மளுக்கு வெறுப்பேத்துறாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சும்மா எங்களை என்னையும் பிஷப்பாயும் போட்டு கூப்பிட்டு அங்க அங்க அங்கன்னு சொல்லி அவருக்கும் பயங்கரமான டயர்டு, எனக்கும் ரொம்ப ரொம்ப டயர்டு. தொடர்ச்சியான ஃபுட்டு. நீங்க மார்னிங் 2 கூட்டம், ஈவினிங் ஒரு பிபிஎஸ் ஃபங்க்ஷன். அது சும்மா தான் போய் உட்காந்துருக்கணும். 7 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த சின்ன பிள்ளைங்க மத்தியில என்ன பேசுறது, சும்மா போய் உட்காந்து ஏதோ அப்படியே டைம் அப்படியே பண்ணிட்டு அப்படியே ஓடி வர்ற ஒரு சுச்சுவேஷன்ஸ் இந்த மாதம் முழுவதும் அப்படிதான் இருக்கும். எல்லா சபைகளிலும் அந்த பிபிஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நடத்திட்டு இருக்கனால அந்த மாதிரி ரொம்ப நாட்களுக்கு பிறகு பாஸ்டர் எப்படியோ நம்பரை ஏதோ மிஸ் பண்ணிட்டு இருப்பாரு போல இருக்கு. அதுக்கப்புறம் எப்படியோ தேடி பிடிச்சி திரும்ப எனக்கு லைன்ல வந்தோடனே எனக்கு ஏதாவது ஒரு டைம் கொடுங்க அப்படின்னாரு. சரி, இங்க ஒரு சபைக்கு நான் 10 மணிக்கு போகணும் அப்படின்னோடனே சரி நான் வரேன் பாஸ்டர், அதுல வந்துட்டு செய்தி கொடுத்துட்டு போறது மாதிரி பிளான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளைக்கு பிறகு அவர் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த 2 வருஷங்களுக்கு பின்பு கர்த்தர் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் விசுவாசிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் செய்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். எல்லாவற்றுக்கும் ஒரு நோக்கம் இருக்கு. அது ஒரு வியாதியே கொண்டு வந்து போட்டாலும் ஒரு நோக்கம் இல்லாமல் அதை அனுமதிக்க மாட்டேன். பிரச்சனை யோகனுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது அவனுக்கு அது வந்தது, ஏன் வந்தது, என்ன வந்தது அப்படின்னு அவன் பல கேள்விகள் அவன் கேட்டா கூட அதற்கு ஒரு நோக்கத்தை கர்த்தர் வைத்தது. பின் நாட்களில் அவனுக்கு அதை பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியான ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டுதான் அந்த காரியத்தை என்ன பண்ணாரு அவனுக்கு அனுமதிச்சிருக்காரு. அப்போ நம்ம மத்தியில் நடக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் மத்தியில ஒரு நோக்கம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க எல்லாரும். இது இன்றைக்கு சபைகளில முக்கியமான தேவை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேகர் சொல்கிற போல நிறைய நம்ம சபை எழுப்பி இருக்கு. ஒரு தெருவு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10 சபை இருக்கு. ஒரு தெருவுல எத்தனை சபை இருக்கு? 10 சபை இருக்கு. 20 ஊழியர்கள் இருக்காங்க. அநேக ஆத்துமாக்கள் என்ன பண்றாங்க, விசுவாசிகளா இருக்காங்க. நிறைய பார்க்க முடியுது. நீங்க வட இந்தியா போகும்போது எங்க பார்த்தாலும் சபை, எங்க பார்த்தாலும் சபை, எங்க பார்த்தாலும் ஆராதனை நடந்துகிட்டு இருக்கு. நானும் பிரசாந்த் வைபிசனுடைய டைரக்டர் 2 பேரும் ஒரிசால ஒரு 10 நாட்கள் இருந்தோம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 15 கூட்டங்கள் அட்டன் பண்ணோம். அவ்வளவு சபைகள், எங்களால போய் செய்தியை கொடுக்க முடியல. அந்த அளவிற்கு அங்க சபைகளை கர்த்தர் பிறகு பண்ணிருக்கிறார். எல்லா இடமும் சபைகள் இருக்கு, எல்லா விசுவாசிகள் இருக்காங்க, எல்லா. அப்போ எது முக்கிய தேவை அப்படின்னு கேட்டா, ஏப்பா இவ்வளவு பெரிய இருக்குமே, இவ்வளவு இதா இருக்குமே, இன்னும் ஜனங்கள் ஏன் ரட்சிக்கப்படாம இருக்காங்க? இன்னும் பல ஆயிரம் ஜனங்கள், பல கோடி ஜனங்கள் என்ன பண்ணாம இருக்காங்க, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க, ரட்சிப்புக்குள் வராம இருக்காங்க, ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொள்ளாம இருக்காங்க. அப்போ எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியல. ஆதி சபைகள் எதை வஸ்திரமாக தரித்து கொண்டது? ஆதி சபைகளுடைய மிகப்பெரிய ஒரு வஸ்திரம் எது அப்படின்னு கேட்டா பரிசுத்தம் தான் அவங்களுடைய வஸ்திரம். எந்த சபை, எந்த விசுவாசி பரிசுத்தத்தை வஸ்திரமாய் தரித்துக் கொள்கிறானோ அந்த ஒரு விசுவாசி தான் அந்த ஒரு ஊழியக்காரனை தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். 2 ஸ்திரீகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். 5 ஸ்திரீகள். மத்தேயுடைய புஸ்தகம் யாரும் எடுக்க 25வது அதிகாரம், அது ஃபுல்லா நீங்க வாசிச்சு பாத்தீங்க. மத்தேயு 24 25 வாசிச்சாலே பரலோகத்துக்கு நம்ம போக முடியுமா போக முடியாதான்னு தெரிஞ்சு போயிடும். நம்ம ஈஸியா தெரிஞ்சிடும். 5 ஸ்திரீகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். ஒரு 5 ஸ்திரீகளை குறித்து பேசுகிற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் புத்தி உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு 5 ஸ்திரீகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா புத்தி இல்லாத 5 ஸ்திரீகளை குறித்து பேசுகிறார். இவர்கள் 2 பேருக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னா, 2 பேர் கையிலையும் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, தீவட்டிகளை கைகளை பிடித்துக் கொள்ளுகிற காரியம் 2 பேர்ட்டுமே இருக்கு. 2 பேர்ட்டுமே விளக்கு இருக்கு. ஆனா ஒரு 5 பேர்கிட்ட மட்டும்தான் அபிஷேகம் என்கிற எண்ணெய் இருக்கு. இது 2க்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட இந்த 5 பேர் பரிசுத்தம் என்கிற வஸ்திரத்தை தரித்துக் கொண்டவர்கள். இன்னொரு பக்கம் இருக்கிற 5 பேர் அவங்களுக்கு எண்ணெய் இல்லை. எண்ணெய் இல்லாதனால அந்த அபிஷேகம் இல்லை. அந்த அபிஷேகம் இல்லாதனால அவர்கள் பரிசுத்தத்தை வஸ்திரமா என்ன பண்ணி கொள்ளல, தரித்துக் கொள்ளல. அப்போ இன்றைக்கு சபைகளில் மிகப்பெரிய ஒரு சபை தரிக்க வேண்டிய, ஒரு விசுவாசி தரிக்க வேண்டிய மிகப்பெரிய வஸ்திரம் பரிசுத்தம் என்கிற வஸ்திரம். இந்த பரிசுத்த வஸ்திரத்தை தரித்துக் கொள்கிற பொழுது கர்த்தர் அபிஷேகத்தை கொண்டு வரும். இந்த 5 ஸ்திரீகளை குறித்து கர்த்தர் பேசுகிற பொழுது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நீங்க ஆரோனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். மோசேயை கூப்பிட்டு சொன்னார், ஆரோனை நீ அபிஷேகம் பண்ணு.
அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னா, அவனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை கொடு என்று சொல்லி. ஏன் பரிசுத்த வஸ்திரம்? இங்க ஒரு கோமேதகர்கள், இங்க இந்த பக்கம் ஒரு கோமேதகர்கள், இங்க அவருடைய நாமங்கள், இங்கே அவருடைய நாமங்கள், இதை தரித்து கொண்டு அவனுடைய பிள்ளைகளையும் அவனையும் பரிசுத்தம் பண்ணி இந்த கோமேதகர்களை தரித்து கொண்டு உள்ளே போய் ஆசாரிப்பு கூடாரத்துல நின்று கர்த்தருக்கு முன்பாக நின்ற உடனே இவர்களுடைய பரிசுத்தத்தை பார்த்த கர்த்தர் அவர்களோடு கூட பேசினார். அது வித்தியாசமான ஒரு அனுபவம். அது அவனுக்கு என்னன்னா, மோசையை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, இந்த பரிசுத்த வஸ்திரத்தை தரித்து கொண்டால் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. உடனே கர்த்தர் பேசுறாரு. கர்த்தர் அவனோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். அதனால்தான் அன்றைக்கு கொள்ளை வியாதி வந்த உடனே மோசே சொல்லுகிற ஒரே வார்த்தை, ஆரோனே ஓடி போய் ஜனங்களுக்கும் கொள்ளை வியாதிக்கும் நடுவிலே போய் நிற்கிற பொழுது கர்த்தர் உன்னை பார்த்து, உன்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து கொள்ளை வியாதியை கர்த்தர் மாற்றி போகும். நாமே எல்லாரும் அந்த 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 ஆதி காலத்தினுடைய அப்போஸ்தலனுடைய அந்த பரிசுத்தம் எப்பொழுது ஒரு சபை தரித்துக் கொள்கிறதோ அன்றைக்கு மரித்த தப்பித்தார்கள் உயிரோடு எழும்புவார்கள். உயிரோடு எழும்புவார்கள். இன்னைக்கு சபை எதை? கொண்டாட்டத்தை தரித்துக் கொண்டிருக்கு. ஆடுறோம், பாடுறோம், கொண்டாடுறோம், எல்லாம் பண்றோம், எல்லாம் செய்யறோம். ஒரு காலத்தில் என்னுடைய சீனியர் பாஸ்டர் சொல்வார், பரிசுத்தம் இல்லாத, அபிஷேகம் பண்ணப்படாத எந்த ஒரு தேவ மனுஷனும் ஆல்டர்ல அலங்கார பீடத்திற்குள்ள என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. இப்ப எல்லாருமே வராங்க. யார் வேணா வரலாம், யார் வேணாலும் போகலாம். ஆமா. அப்ப எங்க பாஸ்டர் சொல்லுவாரு, 20 நிமிஷம் 15 நிமிஷம் ஆல்டருக்கு நேராக நின்று ஜெபித்து அதற்கு பின்புதான் நாங்க ஆல்டருக்கு மேல ஏறணும். நாங்க வளர்க்கப்பட்ட விதம் அதுதான். இப்ப நாங்க சரண் மேல வந்துடுவோம். ஆனா நாங்க அசிஸ்டன்ட் பாஸ்டர் இருக்கும்போது, நான் இன்னைக்கு செய்தி கொடுக்க போறேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நான் போய் ஒரு 15 நிமிடம் 20 நிமிடம் ஆல்டருக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணி அதற்கு பின்பு பலிபீடத்திற்கு முன்பாக ஏறுகிற பொழுதுதான் கர்த்தர் இங்கிருந்து அநேக அடையாளங்களை புறப்பட பண்ணி, அநேக அற்புதங்களை புறப்பட பண்ணி. ஒரு விசுவாசனுடைய மிகப்பெரிய இன்றைக்கு எவ்வளவோ இருக்கு, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம், என்னென்னமோ செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஆராதனை. நீங்க ஒரு 40 வருஷம் 30 வருஷம் விசுவாசிய ஒரு அம்மாவை கூப்பிட்டு இன்னைக்கு ஆராதனை பிடிச்சிருக்கா, 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஆராதனை பிடிச்சிருக்கான்னு கேளுங்க. அது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்கிட்ட கேளுங்களேன். நான் 25 வருஷம் ஆச்சு ஊழியத்துக்கு வந்து. 25 வருடத்துக்கு முன்பாக, அதாவது 1990களில், 95 98களில பிடித்து அந்த ஆராதனை பிடிச்சுதான் ஊழியத்துக்கு வந்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னைக்கு ஆராதனை பிடிச்சிருக்கான்னு கேட்டா பிடிக்கல எனக்கு. ஏன் இப்படி, என்ன பிரதர் இப்படி சொல்லிட்டீங்க? இல்ல நான் விரும்புறது, என்னுடைய கண்கள் பார்க்க விரும்புவது ஆதி காலத்திலே அப்போஸ்தலர் காலத்துல நடந்த அதே ஆராதனை நடக்கும். ஆனால் வானத்திலிருந்து கர்த்தர் அக்கினியை பூமிக்கு கொண்டு வரும், அடையாளங்களை கொண்டு வருவார். ஒரு திருமண வீட்டுக்கு நான் பிஷப்பாக போயிருந்தோம். செய்தி இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம கிறிஸ்துவ சமுதாய சில அலங்கோலங்களை தரித்து கொண்டிருக்கு. நல்ல பரிசுத்த வஸ்திரங்களை கர்த்தர் கொடுத்தார். ஒருவனை கூட்டிக் கொண்டு வந்து அவனை நிறுத்தி அவனுடைய அழுக்கின் வஸ்திரத்தை அவன் ராஜ வஸ்திரமாய் மாற்றிடுவார் நம்முடைய கர்த்தர். ராமேன் சொல்லுங்க. எல்லாரும் திருமண வீட்டுக்கு போயிருக்கிறோம். இப்பதான் ரீசெண்டா ஒரு மிகப்பெரிய ஒரு திருமணம் காரியம் போன உடனே நான் தான் செய்தி கொடுக்கணும். ஐயா அந்த திருமணத்தை நடத்துறாங்க, நான் தான் செய்தி கொடுக்குறேன். செய்தி கொடுத்து முடிக்கிறோம். முடிச்ச உடனே எங்க 2 பேருக்கும் ஓரமா ஒரு சோபா போட்டு உட்கார வச்சுட்டாங்க. அங்க டிஜேன்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன இடம் நமக்கு தெரியல. டிஜேன்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அத போட்டான் பாருங்க. தம்பி ஜான் ஜெயராஜனுடைய பாட்டை போட்டான். டம்மு டிம்மு டம்மு டிம்முன்னு போட ஆரம்பிச்ச உடனே நாங்க 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தருடைய வார்த்தை எங்க ஓரமா போயிடுச்சு. இப்ப பொண்ணு ஆட ஆரம்பிச்சுட்டேன். சரி, பொண்ணு என்னடா பொண்ணு ஆடுது, பையனை சலைச்சவனா அவனும் எந்திரிச்சான். சரி, பொண்ணு பையனை எந்திரிச்சு ஆரம்பிச்சா, பையனோட அப்பா அம்மா எந்திரிச்சு ஆட ஆரம்பிச்சான். அவங்க ஒரு டான்ஸ் போட்டாங்க. அப்புறம் பார்த்தாங்க பொண்ணோட அப்பா அம்மா. பையனோட அப்பா அம்மா ஆடும்போது நாங்க மட்டும் என்ன இழிச்ச வயலுங்களா, நாங்க 2 பேரும் ஆடு. இது ஆடிச்சு. அப்புறம் சொந்தக்காரன் பார்த்தேன். நீங்க ஆடினா அப்ப நாங்க என்ன சும்மா ஊர்கள் இருந்து வந்திருக்கோம், நாங்களும் ஆடுறோம், இதுங்களும் ஆடிச்சு. இப்ப கல்யாணம் கூட மொத்தம் ஆடிட்டு இருக்கு. சாப்பாடு போட வந்தவனும் ஆடுறாரு, சாப்பாடு தின்னவனும் ஆடுறா, இங்க போறவனும் ஆடுறா. இப்ப ஒரே கலை பொருளையும் என்ன நடக்குதுன்னு எங்க 2 பேருக்கும் புரியல. இந்த பைபிளை வச்சுட்டு நாங்க 2 பேரும் நடுக்கமா ஓரமா உட்கார்ந்து இருக்கோம். எந்த நாய் நம்ம மேல வந்து விழுன்னு தெரியல, எந்த எருமை மாடு நம்ம மேல வந்து விழு. ஓரமா போயிருக்கிறோம். பிஷப் ஐயாக்குன்னா அப்படியே பார்த்து
என்னையா நடக்குது, என்ன உண்மை புரியல. கல்யாண கார்டு ஐயா வச்சிருந்தாரு, எடுத்து பார்த்தா இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. என்ன காரியம்? இல்ல எருமை உனக்கு கர்த்தரால டான்ஸ் ஆட சொன்னாரு. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது எழுதி இருந்தது. பிசிபேட் நான் போனேன், ஐயா வந்ததே வந்துட்டோம், நம்மளும் ஒரு டான்ஸ போட்டு போயிடலாம். அவர் சொன்னார், ஜேக்கப் உனக்கு 47, எனக்கு 67, உன் வயசு என்ன என் வயசு என்ன, நீ ஆடலாம் பரவாயில்ல, நான் ஆடின அவ்வளவுதான் முடிஞ்சிருக்காத. சாப்பிடுங்க, 2 பேருமே சாப்பிடவே இல்லை. உண்மையா நடந்த சம்பவம். 2 பேருமே சாப்பிடல. நாங்க இறங்கி போகும்போது எல்லாம் ஆடிட்டு தான் இருக்காங்க. இதுல என்ன தெரியுங்களா, குடிகாரனுக்கு இவனுக்கு வித்தியாசமே தெரியல. அவன் குடிச்சுட்டு ஆடுறான், இவன் குடிக்காம ஆடுறான். 2ம் கிடந்து அப்படியே பயங்கரமா இருக்கு. கல்யாணம் பண்ணவே கல்யாணமா இருக்கு. மறுநாள் காலையில தான் எங்களுக்கு போன் வந்தது, கிட்டத்தட்ட 4 பேருடைய செயினை காணலையாமா, பர்ஸ் நிறைய காணல. இப்ப என்ன நடந்துச்சு தெரியுமா, நாங்க கார்ல சித்தூர் போயிட்டு இருக்கோம். சித்தூர் போகும்போது போன் வருது, போன்ல ஜெபிக்க சொல்றாங்க. நகை கிடைக்கக்கூடிய கிருபை பாராட்ட ஜெபிங்க அப்படின்னாங்க. ஃபர்ஸ்ட் போனா கிடைக்காது. நீ ஆன ஆட்டத்துக்கு நகை மட்டும் இல்ல, எல்லாம் போச்சு. உன் பழங்கள் நிச்சயம் நீ என்ன பண்ணிட்டாங்க, தொலைச்சி குப்பையில போட்ட. ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஐயா வீட்டுல விட்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு நான் போறேன். போன உடனே ஐயா போகும்போது சொன்னாரு, ஜேக்கப் எதுக்கும் என் பையனை டிக்சன் ஒரு டான்ஸ் கிளாஸ் அனுப்பு அப்படின்னு. என்ன பாஸ்டர் என்ன அப்படின்னு, இல்ல வரும் நாட்கள்ல டான்ஸ் தெரிஞ்சாலும் ஊழியம் செய்ய முடியும் போல இருக்கு. எதுக்கு நீ இப்பவே அவனை என்ன பண்ண, ஒரு டான்ஸ் கிளாஸ் எதாவது அனுப்பிச்சிட்டா அவன் ஊழியம் செய்ய அவனுக்கு வசதியா இருக்கும். அவனுக்கு ரொம்ப வருத்தம். மறுநாள் இதை குறித்து ரொம்ப ஜெபிச்சோம், பேசினோம். என்னடா இப்படி நம்ம போயிட்டு இருக்கோம், என்ன ஒரு காரியம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடன் நீங்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்கிற அந்த வசனம் எங்க போச்சு? சில வசனங்கள் நம்ம என்ன வேணா பண்ணிட்டு போலாம், ஆனா இந்த ஜீவனுள்ள வசனம் எப்பொழுதும் மாறாமல் அப்படியே இருந்து கொண்டே இருக்கும். நீங்க மாறிக்கிட்டே இருப்போம், இந்த உலகம் மாறிக்கிட்டே இருக்கும். மீடியா அது இது வளர்ச்சி, விண்வெளிக்கே போனாலும் இந்த ஜெபமும் இந்த வார்த்தையும் இந்த ஜீவனுள்ள வல்லமை உள்ள கர்த்தருடைய இந்த வார்த்தை இருபுறமும் கற்குள்ள இந்த பட்டயம் எப்பொழுதும் மாறாமல் அப்படியே தேசத்துல இருந்து கொண்டே. ஏன்னா இந்த வார்த்தை உனக்கும் எனக்கும் கிடைப்பதற்கு கர்த்தர் சிலுவையில் ரத்தம் சிந்த வேண்டியது. ரத்தம் சிந்தி கொடுத்த வார்த்தையா இருக்கிறபடியினால் ஒரு போதும் இந்த வார்த்தையில் உள்ள வல்லமை குறைந்து போகாது. சொல்லுங்க எல்லாரும். சொல்லுங்க, பரிசுத்த அலங்காரம். எது பரிசுத்த அலங்காரம்? கர்த்தருடைய மகிமை தான். கர்த்தர் மகிமைப்படுவார். நான் செய்யற காரியத்தின் நிமித்தம், நான் செய்கிற ஊழியத்தின் நிமித்தம், நான் செய்கிற ஆராதனை நிமித்தம், நான் ஜெபிக்கிற ஜெபத்தின் நிமித்தம் கர்த்தர் மகிமைப்படுவாரா இல்லையா என்று ஒவ்வொரு நிமிடமும் ஆராய்ந்து ஒரு காரியத்தை செய்து கொண்டே இருக்கணும். ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கணும். நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன், என் வீட்டுல ஒரு காரியத்தை செய்ய போறேன், சபையில ஒரு காரியத்தை செய்ய போறேன், ஒரு வேலை விஷயமா போறேன். என் வேலை நிமித்தமோ இல்ல என்னுடைய காரியத்தின் நிமித்தமோ ஒரு வேலை குறைபற்றக்கூடாது. கர்த்தருடைய மகிமை குறைபற்றக்கூடாது. அப்படி மகிமை குறைபடும்னா அதை தூக்கி குப்பையில போட தவறாது. கர்த்தருடைய மகிமை குறைச்சலான எந்த காரியமும் அது பரிசுத்த அலங்காரம் கிடையாது. நீ சபைக்கு வரும்போது கூட சரியான அலங்காரம் இருக்கணும். மற்றவர்கள் சொல்லுவாங்க, நீங்க ஒரு சிலர் பாருங்க, ஒரு சிலர் முக்காடு, எல்லாருமே முக்காடு போடுங்க, முக்காடு எடுங்க. இது நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. முக்காடு வேண்டும் என்று சொல்லி முக்காடு எடுக்கணும். ஜபம்ல ஒழுங்கால் படிக்கணும். இதெல்லாம் வேதத்தினுடைய அடிப்படை. காலை மாலை இரவு ஜபங்கள் இருக்குல்ல, அந்த காலை மதியம் இரவு 3 வேளை ஜெபிக்கிற வாலிப பிள்ளைகள் எழுப்பணும். ராமன் சொல்லுங்க, தானியேலை போல, சாத்ராக் ஆபேத்நேகோ போல பிள்ளைகள் என்ன பண்ணணும்? 3 வேளை ஜெபிக்கிற வாலிப பிள்ளைகள் எப்பொழுது எழும்புகிறார்களோ அன்றைக்கு சிங்க கெபிக்குள்ளே போட்டாலும் ஒரு வேளை ஜெபிக்கிறதுக்கு வருமானம் இருக்கு. 3 வேளை ஜெபிக்கிறவர்களாயிட்டு எங்க இருந்தாலும் சரி, பாஸ்டர் நான் பிஸியா இருக்கேன், ஐடி கம்பெனில அங்க இங்க இருக்க பாஸ்டர் அது வேலை. ஆனா ஒரு 2 நிமிஷம் ஜெபிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? ராமன் சொல்லுது. அதுயா என் பொண்ணு ஒரு 9th படிச்சுட்டு இருக்கும்போது SBI அங்க இருந்து போன் வந்தது. போன் வந்தா உடனே நாங்க பதட்டத்துல தான் நானும் என் மனைவி கார் எடுத்துட்டு அங்க போனோம். அங்க போன உடனே அங்க பிரின்சிபால் உட்கார்ந்துருந்தாங்க, என் பொண்ணு, அப்புறம் கொஞ்சம் பசங்க. எனக்கு பதட்டம், என்னடா என்னுடைய மகள் ஏதாவது
தவறு செஞ்சுட்டாளா அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் அப்படி. ஏன்னா ரொம்ப பெர்ஃபெக்ட் இருந்தாலும் பிரின்சிபால் பார்த்தோம்னா என்ன ஆச்சுங்க, இல்ல உங்க மகன் ரொம்ப மிஸ்டேக் பண்றா, தப்பு பண்றா, என்ன தப்புன்னு சொல்லுங்க. மத்தியானம் லஞ்ச சீக்கிரமா முடிச்சுட்டு ஒரு 5-6 பிள்ளைகளை கூட்டிட்டு முழங்கால் படி போட்டு ஜெபிக்கிறா அப்படின்னா, இது தப்பு இல்லை, இது சரிதானே, சரியாதானே பண்ணிருக்காங்க. என்ன நீங்க எப்படி சொல்றீங்க, சரியாதான் பண்ணிருக்காரு. இல்ல இது ஆக்ட் படி அது தப்பு, இது தப்பு, அது சரியில்லை. ஆக்ட் படி நீ கோர்ட்டுக்கு போ, என் சொத்தை வித்தாலும் பரவாயில்ல, ஜெபிக்காதன்னு மட்டும் என் பிள்ளைய நான் சொல்றேன். நீ ஒருவேளை எதையா தூக்கி உள்ள வச்சு நான் பல லட்சங்கள் செலவு பண்ணி அவனை வெளியே கொண்டு வர அளவுக்கு என்கிட்டயும் கர்த்தர் ஆஸ்தி என்ன பண்ணிருக்கேன். நான் அதுக்கு பயப்படல. என் ஆஸ்தி அழிந்தாலும் நீ மத்தியானம் போய் பிள்ளைகளோடு சேர்ந்து ஜெபிக்காத நான் சொல்லவே மாட்டேன். அதை இன்னைக்கு காலேஜ் கம்ப்ளீட் பண்ணிட்டா, அதை இன்றைக்கு வரைக்கும் அதை கண்டினியூ பண்ணிடுவாங்க. அது என் மகள் பவுடர் கூட போட மாட்டேன், பவுடர் கூட போட மாட்டேன். எவ்வளவு இன்னைக்கு நாங்க கூட சொன்னேன், எப்ப வாயு பிள்ளைகளை மேக்கப் பண்ணிருக்காங்களே, நல்லா பண்றாங்களே, நீ ஏதாவது பண்ணிக்கோ. அவ சொன்னா இதை நான் கெடுக்க விரும்பல, எனக்கு ஏன் ஞாபகம், நான் பவுடர் போட மாட்டேன், தலை சரியா செய்ய மாட்டேன், கண்ணாடி பார்க்க மாட்டேன், முடிச்சுட்டு வந்து இப்படி இப்படி ஆகிட்டு போயிட்டே இருப்பேன். என் முடி எப்படி இருக்கு, என்னுடைய மனைவிக்கு சொல்லுவாங்க, ஒரு போய் அந்த சபையில ஏசி இருக்கா, இருக்கு, அப்ப ஒரு போட்டு போனாங்க, இருக்கு. எனக்கு அந்த அலங்காரம் இல்லை, எது எனக்கு அது அலங்காரமாய் கொடுக்கப்படல. எனக்கு அலங்காரமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை. இந்த வார்த்தை என்னை அலங்கரிக்கும், இந்த வார்த்தை தான் என்னை அழைத்துக் கொண்டு போகிறது. இந்த வார்த்தை எனக்கு பாதங்களை விட்டு கொள்கிறது. என் ஊழியத்தை, என் குடும்பத்தை, என் சபை காரியங்களை, நாங்கள் கெட்டுகிற சபை காரியங்களை, ஊழியங்களை எல்லாவற்றையும் நடத்துகிற அந்த அலங்கார வார்த்தை என்னோடு கூட இருக்கிற படியினால் இந்த உலகத்தின் அலங்காரங்கள் என்னை ஒன்றும் அலங்கரிக்க போறதில்லை. ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த வெளியான அந்த அலங்கரிப்பு மிகப்பெரிய அலங்கரிப்பு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல இல்ல இல்ல, அந்த உள்ளான பரிசுத்தம் இருக்கு பாருங்க, அந்த உள்ளான பரிசுத்தம், அது கண்களிலே எல்லா அவயங்களிலே அந்த பரிசுத்தம் இருக்குமே. ஆனால் கர்த்தர் உன்னோடு கூட மெல்லிய சத்தத்தினால் பேசி அநேக தீர்க்க தரிசன வரங்களை கட்டிருப்பார். ராமன் சொல்லுங்க, 61:10 சொல்கிறது, கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்ந்திருக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டா, மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கு ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரங்களை கர்த்தர் எனக்கு நீதியின் சாவை கொடுக்கப்பட்டது. ராமன் சொல்லுங்க, எலியா வெளிசா பின்னாடியே ஓடுறான். எங்க போனாலும், பெத்தேல் போனாலும், கில்கால் போனாலும், எங்க போனாலும், எரிகோ போனாலும், யோர்தான் போனாலும், எங்க போனாலும் நான் பின்னாடியே வருவேன் அப்படின்னு சொல்லும் போது மற்ற தீர்க்கதரிசிகள் சொன்ன ஒரே காரியம், உன் எஜமானன் எடுக்கப்பட போறாரு தெரியுமா? தெரியும், தெரிஞ்சுதான் பின்னாடி போறேன். போறா யோர்தான்ல போய் நின்று கொண்டிருக்கிற பொழுது அக்கறைப்பட்டு நின்று, நீங்க யோசிச்சு பாருங்க, இப்பதான் எலியா கேக்குதா, எங்க போனாலும் பின்னாடியே வர்றேடா. முதல் ஏன் உழுது கொண்டிருக்கும் போது அவனுக்கு போட்டது என்ன சால்வை? ஒரு கிழிந்த சால்வை தூக்கி அவன் மேல போட்டான். கர்த்தர் போட சொன்னாரு. மீண்டும் எலியா எடுத்துக்கொள்ளப்படுகிற பொழுது மீண்டும் ஒரு சால்வை, அதுவும் கிழிந்த சால்வை, 2 கிழிச்சு இவன் நிக்கிறான், என்னடா பண்றது என்று. அந்த கிழிந்த சால்வைக்குள்ளே கர்த்தருடைய வல்லமையை கற்று சில நேரம் நீங்க யோசிப்பாங்க, என் இயேசு கிறிஸ்து அந்த கிழிந்த சால்வை போல சிலுவையிலே அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கிழிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருந்தார். அந்த கிழிந்த சால்வை வழியாய் எனக்கு ஒரு ரட்சிப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். ஆமென் சொல்லுங்க. உனக்கும் எனக்கும் நீதியின் வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்தார். அது சாதாரணமா வரல, சிலுவையில அவர் கிழிக்கப்பட்டார். அவர் அலங்காரமாக இருந்தார், அவருக்கு ரூபம் இல்லாமல் இருந்தது, அவர் ரூபம் இல்லை, அவரை பார்த்தா கஷ்டமா இருந்தது. கிழிக்கப்பட்டு அடிக்கப்பட்டு, வேதம் சொல்லுகிறபடி ஒரு ஏர் உழுதால் எப்படி இருக்கும், ஒரு நிலம் உழுதால் எப்படி இருக்கும், அது போல அவருடைய சரீரம் அடிக்கப்பட்டது. என்ன ரீசன்? உனக்கும் எனக்கும் பரிசுத்த வஸ்திரத்தை தரிப்பதற்காக அவர் அலங்கோலத்தை தரித்துக்கணும். ஏன் இது? நீங்க உழுத நிலத்தை பார்த்துருப்பீங்கல்ல, யார் பார்த்தது இல்லையா? யார் பார்த்துருக்கீங்க? சென்னையே உழுத நிலம் தான். நம்ம சென்னை இருக்கு பாருங்க, இன்னைக்கு இருக்கிறது மாதிரி மவுண்ட் ரோடு அது இதுன்னு ஒண்ணு பெரிய அன்னைக்கு பெருசு கிடையாது. நம்ம சென்னையே விவசாய பூமி தான். எங்க வீட்டுக்கு ஒருத்தர் வந்தார், அப்ப சொன்னாரு, நீங்க வீடு கட்டிருக்கிற இடம் என்ன இடம்னாரு. என்னன்னு கேட்டா, பனைமரம் இருந்த இடம் அப்படின்னு. பனைமரம் இருந்த இடம், அதனாலதான் எங்க வீட்டுக்குள்ள அடிக்கடி என்ன வரும், இந்த கட்டுவரியின் சின்ன சின்ன பாம்புகள் அடிக்கடி வரும். எங்க வீட்டுக்குள்ள அந்த காம்பவுண்ட் வாலுக்குள்ள வந்து அங்கங்க எங்கேயாவது பாப்பேன்.
அப்ப நான் தூக்கி அதை வெளியே வீசிட்டு இருந்தது வழக்கம். ஆனா அப்ப நான் என்ன நினைச்சிருந்தேன், ஏன்னா அது அடிக்கடி வருது அப்படி யோசிச்சிருக்கும். பெரியவர் என்கிட்ட சொன்னார், இந்த இடம் பனைமரம் இருந்த இடம், சென்னை முழுவதும் வயல்வெளியா தான் ஒரு ஆட்கள் இருந்துச்சு, வயல் தான் இருந்துச்சு. அந்த வயல்ல போய் பாத்தீங்கன்னா அந்த உழுது கிடக்கிறது குறுக்க நெடுக்க என்ன பண்ணிருப்பாங்க, அந்த மண்ணை உழுது போட்டுப்பாங்க. அந்த அவருடைய சரீரத்தை பார்க்கும்போது அந்த உழுத நிலம் போல காணப்படும். ராமன் சொல்லுங்க, எந்த அளவிற்கு அடிக்கப்பட்டிருப்பார், எந்த அளவிற்கு நொறுக்கப்பட்டிருப்பார், எந்த அளவிற்கு சித்திரவதை பண்ணப்பட்டிருப்பார். ஒரே நோக்கம்தான், தள்ளப்பட்ட நாம் ஒரு மிகப்பெரிய வஸ்திரத்தை தரித்துக் கொள்ளலாம். அது ராஜ வஸ்திரம். அது எப்படிப்பட்ட வஸ்திரம்? வேதம் சொல்கிறபடி ஒரு ராஜா அவனுடைய வீட்டினுடைய திருமணத்திற்கு அழைக்கிற பொழுது எல்லோரையும் அழைக்கிறான். பணக்காரன், ஏழை, பிச்சைக்காரன், இல்லாதவர்கள் எல்லாவரையும் அழைத்து எல்லாவரையும் தனியாய் நிறுத்தி அவர் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வஸ்திரத்தை கொடுக்கிறான். இது இது என்னுடைய கர்த்தரால தான் முடியும். எல்லாரையும் கூப்பிடுறாரு. அம்பானியிலிருந்து ஒரு பிச்சைக்காரர் வரைக்கும் எல்லோரையும் திருமணத்துக்கு அழைத்து ஒரே மாதிரியான ராஜவஸ்திரத்தை கொடுத்து உள்ளே அழைக்கிறாங்க. உள்ள கூப்பிட்டு பந்தியாவது வித்தியாசப்படுதான்னு கேட்டா கிடையாது. அம்பானிக்கு ஒரே பந்தி, தள்ளப்பட்ட பிச்சைக்காரனுக்கு ஒரே பந்தி. இவங்க எல்லாருக்கும் ஒரே பந்தி எடுத்து கொண்டு வைத்து கொளுத்த பதார்த்தங்களால் அதை நிறைத்து கர்த்தர் எல்லோரையும் ஒரே மாதிரி ஆசீர்வதிக்கிறார். ராமன் சொல்லுங்க எல்லாருமே. அல்லேலூயா. ஒரு மணவாளன் எப்படி இந்த திருமண நாட்கள்ல பார்த்திருப்பீங்கல்ல, கேக்குதா எல்லாருமே பின்னாடி இருக்கிறவங்களுக்கு? இந்த திருமணமான புதுல பாத்தீங்கன்னா இந்த சட்டை இங்க கழட்டி போட்டுருப்போம் நம்ம பையன். பார்த்தது இல்லையா? உள்ள அப்பதான் ஒரு கட்டியா ஒரு செயின் போட்டுருப்போம். அது கல்யாணம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஒரு பைக் இருக்கும் அவனுக்கு. பொண்ணு வீட்டுல கேட்டு வாங்கிருக்கான். பொண்ணு வீட்டுல கேட்டு வாங்கிருக்காங்க. கிறிஸ்தவர்கள் வரதட்சணை வாங்குறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன வாங்குறாங்க? வரதட்சணை வாங்குறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? வரதட்சணை வாங்குறோம் பரவத்துக்கு போக மாட்டோம்னு அர்த்தம். நாம என்ன சொல்லல, என்ன பாஸ்டர் இப்படி சொல்லிட்டீங்க? அப்படி திருட்டுத்தனமா வரதட்சணை வாங்கியிருந்தா ரொம்ப எச்சரிக்கையாது, ரொம்ப எச்சரிக்கையாது. அவன் முதலாவது நாள் பார்த்தோம்னா அவனுக்கு இங்க என்ன இருக்கு, அந்த கம்பிக்குள்ள போட்டு நல்லா இருக்கு. ஆனா அவனுக்கு இல்ல, அவன் சின்ன பையன். இங்க வரைக்கும் ஒரு கட்டியா ஒரு செயின், அது ஒரு டாலர் தோணுது அவனுக்கு. கையில பாத்தீங்கன்னா கையில என்ன பண்ணிருக்கான் அவரு, ஒரு பிரேஸ்லெட் போட்டு. அதுக்கு முன்னாடி ஒரு பிரேஸ்லெட்டை பார்த்தது. அப்புறம் 2-3 மோதிரம் என்ன பண்ணிருக்கான் போட்டிருக்கான், வாட்சி கட்டிருக்கான், முடி வெட்டிருக்கான், மீசையெல்லாம் நல்லா என்ன பண்ணிருக்கான், நல்லா அழகா ட்ரிம் பண்ணி. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் புதிதாய் அவனுக்கு ஒரு அலங்கரிப்பை கொடுத்துருக்கிறாங்க. மனவாட்டி எப்படி இருப்பா சொல்லுங்க? கடன் வாங்கியாவது டூப்ளிகேட் நகையாவது வாங்கி இங்க வரைக்கும் போட்டுக்கிட்டு இந்த கம்மெல்லாம் தூங்கிக்கிட்டு இப்ப இந்த கொண்டு போய் நிறுத்திருக்கானுங்களே 10 கோடி. அது என்ன மேக்கப்? பிரிண்டர் மேக்கப்பா, பிரைடு. அவன் ரொம்ப பாதிக்கப்படல. இந்த பிரைடல் மேக்கப் எனக்கே வாயில வரல. 1.5 லட்சமா எவ்வளவு 1.5 lakhs போதும் செலவு பண்ணி அந்த பிரைடல் மேக்கப். அந்த பொண்ணு நல்லா அழகா கருப்பா இருந்த பொண்ணு, உணர்ந்த பாட்டு 1-4 சொல்லுங்க நினைக்கிறேன். கருப்பா இருந்தாலும் சத்தமா தான் சொல்லுங்க. கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இருந்தாலும் நம்மளால அந்த கருப்பை பிடிக்காம போய் அது கொஞ்சம் ஒரு 4-5 கோட்டு பெயிண்ட் அடிச்சு ஒரு அலங்காரம் வச்சு அந்த பொண்ணை யாருக்குமே அடையாளம் தெரியல, கட்டிக்க போறவங்களுக்கும் தெரியல, பெத்ததுங்களுக்கும் தெரியல, சுத்தமா அடையாளம் தெரியல. அப்பா உத்து பார்த்தாரு, யாரு இது? நம்ம பொண்ணுதாங்க. யாரு? நம்ம பொண்ணு. 60 வயசு 70 வயசு கிழவி எல்லாம் இந்த பியூட்டி பார்லர்ல போய் மேக்கப் போட்டுக்கிட்டு அந்த முடியை ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கிட்டு அப்படியே பேய் மாதிரி வெளியாது. புருஷன் பொண்டாட்டிட்டே போய் கேட்கிறான், என் பொண்டாட்டி உள்ள போனா காணல எங்க? இது ஒரு அசிங்கமான அலங்காரம், அசிங்கமான அலங்காரம். எங்க பிஷப்பை நீ பாத்துப்பீங்களா, அது ஒயிட் அண்ட் ஒயிட் இருக்கும் முடி. இதெல்லாம் இந்த டை பண்ண மாட்டாரு. ஒரு பாஸ்டர் வந்தாரு, பாஸ்டர் நீங்க டை அடிச்சா ஒரு 50 வயசு ஆயிருப்பீங்க அப்படின்னாரு. அப்போ ஒரு 30 வயசு எக்ஸ்ட்ரா நான் வாழணும் அப்படின்னு கேட்டாரு. இல்ல அது கொஞ்சம் அப்படா அப்ப சில போய் மைக் டப்பாக்குள்ள போய் முங்கி எந்திரிச்சு அந்த முடியை நரைக்க விட மாட்டேங்குது. என்ன ரீசன் கேட்டா முடியை நரைக்க முடியுது.
நரை வயது என்று கர்த்தர் பார்க்கிற அந்த 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 பார்வை இருக்குல்ல, உங்க மேல ஒரு பெரிய இரக்கத்தை கர்த்தர் கட்டது. இந்த நரையை விடுங்க.